Let us all praise God for the beautiful testimonies raised concerning late Pastor Joel Das. Pastor நம்மை விட்டு கடந்து போனதான பாஸ்டர் ஜோவல் தாஸ் அவர்களை குறித்து கர்த்தர் எழுப்பினதான மகத்தான சாட்சிகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you. Shall we all stand up to sing English hymn number 4 in the hymn sheet? இப்பொழுது நாம் எல்லோரும் எழும்பி நின்று 4வது ஆங்கில பாடலை பாடுவோம்.
is over, the battle fought and won. They hear the Master say, well done, Shaddai, my glorious Lord. Oh Zion, praise Zion, they sing in sweet refrain. Oh, follow the Lamb's way, wait home for their reign. Oh Zion, praise Zion, they sing in sweet refrain. Oh, follow the Lamb's way, wait home for their reign. Please be seated. தயவுசெய்து உட்காருங்கள். Praise be to His holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Psalm 50 verse 2. சங்கீதம் 15 No, 50. சங்கீதம் 50:2. Out of Zion, the perfection of beauty, God hath shined. Out of Zion, the perfection of beauty, God has shined. பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Yes, God shines through Zion. ஆம், உண்மைதான். கர்த்தர் சீயோனிலிருந்தே பிரகாசிக்கிறார். He is revealing Himself through Zion. அவர் தம்மை சீயோன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். Once God was revealing Himself through the prophets, and afterwards His Son Jesus Christ. ஒரு காலத்தில் தீர்க்கதரிசி மூலமாகவும் பின்பு தம்முடைய குமாரனாய் கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டார். But now He wants to shine through perfected Zion, or He wants to reveal Himself through the perfected Zion. இப்போது பூர்ணமாக்கப்பட்ட சீயோன் மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். Why? Because God wants man also to shine like Himself. ஏனென்றால் மனுஷனும் கூட அவர் எப்படி பிரகாசிக்கிறாரோ அதே விதமாய் பிரகாசிக்கும்படியாய் தேவனும் விரும்புகிறார். Zion is a place of perfection. It's a perfection of beauty. சீயோன் சொல்லப்படுவது அது ஒரு பூர்ணத்தை அடைகிறதான பூர்ண வடிவுள்ள சீயோன் அழைக்கப்படுகிறது. Beauty means His nature or character. அழகு என்று சொன்னால் சௌந்தரியம் அவருடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. God dwelleth in character. தேவன் சுபாவத்தில் வாசமாயிருக்கிறார். And He reveals Himself through His character. அவர் தம்மை சுபாவத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். God also says in Psalm 132 verse 13 and 14. சங்கீதம் 132 13 14 வாசிக்கும்போது, For the Lord hath chosen Zion, He hath desired it for His habitation. This is my rest forever, here will I dwell, for I have desired it. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். God has chosen Zion. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். So He says, this is my resting place forever. ஆகவே அவர் சொல்லுகிறார், இது என்றென்றைக்கும் என்னுடைய வாசஸ்தலமாய் இருக்கும். Here I will dwell. இங்கே நான் என்றென்றைக்கும் வாசமாயிருப்பேன். And God is shining out of Zion. கர்த்தர் சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். The perfection of beauty. பூர்ண வடிவுள்ள சீயோன். Even so, God has chosen our dear pastor Joel Das. அதே விதமாக நம்முடைய அருமையான பாஸ்டர் ஜோதாஸையும் கூட கர்த்தர் அவருக்கென்று தெரிந்து கொண்டார். He was dwelling in him, and He was revealing Himself through him. அவருக்குள் ஜீவித்து அவர் மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். And He was shining through him. அவர் மூலமாய் கர்த்தர் பிரகாசித்தார். Yes, without Zion, God cannot reveal Himself.
சியோன் இல்லாதபடிக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த முடியாது. Zion means a group of people. சியோன் சொல்லுவது அது ஒரு கூட்டத்தாரை காண்பிக்கிறது. They are the consecrated servants of God. இவர்கள் பிரதிஷ்டைப்படப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். We read about a group of people standing on Mount Zion in Revelation chapter 14 verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சியோன் மலை மேல் இருக்கிறதான ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். And I looked, and lo, a lamb stood on Mount Zion, and with him 140 and 4,000 having his father's name written in their foreheads. So, along with the lamb on Mount Zion, we read a group of people, that is 144,000, they were also standing with the lamb. ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்து சியோன் மலையில் 1,46,000 பேர் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்து நின்று கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். They are having the Father's name written on their foreheads. பிதாவின் நாமம் தன் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது. So, God wants to reveal His nature through the consecrated servants of God. ஆகவே பிரதிஷ்டைப்படப்பட்ட கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். If God does not shine from Zion, man cannot live. கர்த்தர் சியோனில் பிரகாசிக்காவிட்டால் மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. Zion is like air which we breathe. சியோன் சொல்லுது நாம் சுவாசிக்கிற அந்த சுவாசத்தை போல. So from this we understand how much important Zion is. இதிலிருந்து சியோன் எவ்வளவு முக்கியமானதை நாம் அறிந்து கொள்கிறோம். We read about this group of people in Revelation chapter 14 verses 1 to 5. இந்த கூட்டத்தாரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 5ஆம் வசனம் வரை இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். They were having, you need not read all the verses, they were having the Father's name. In the original language is mentioned son's name also written on their foreheads. தங்களுடைய நெற்றிகளில் பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவராய் காணப்பட்டார்கள். மூல பாஷையில் குமாரனுடைய பெயரும் காணப்படுது என்று வாசிக்கிறோம். Both Father's name and பிதாவின் பெயரும் குமாரனுடைய பெயர் ரெண்டு பேருடைய பெயரும் காணப்பட்டது. That means they were revealing the Father's nature and also the Son's nature. அதாவது பிதாவின் சுபாவத்தையும் குமாரனுடைய சுபாவத்தையும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். Even our dear pastor Joel Das was revealing the Father's nature. நம்முடைய அருமையான பாஸ்டர் ஜோயல் தாஸ் அவர்களும் கூட பிதாவின் சுபாவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். We got a beautiful testimonies regarding his life and ministry. அவருடைய ஜீவியம் ஊழியத்தை குறித்து அருமையான சாட்சிகளை இப்ப நாம் கேள்விப்பட்டோம். And he was revealing the Son's nature also. அது மாத்திரமல்ல குமாரனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். The nature of obedience, the nature of humility, கீழ்ப்படிகிற சுபாவம், தாழ்மையின் சுபாவம், the nature of suffering, பாடுகளின் சுபாவம். So God was revealing the Father's nature as well as Son's nature through his life and ministry. பாஸ்டருடைய ஜீவிய ஊழியத்தின் மூலமாய் பிதாவின் சுபாவத்தையும் குமாரன் சுபாவத்தையும் தேவனே இவர் மூலமாய் வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். And as we read in Revelation chapter 14, they were redeemed from men and also they were redeemed from earth. வெளிப்படுத்தின விசேஷம் 14 வாசிக்கும் போது இவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷனிலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள். They totally belong to God the Father and Son Jesus Christ. இவர்கள் முற்றிலுமாய் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாயும் கிறிஸ்துவுக்கு சேர்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Why God has chosen this 144,000? ஏன் பிதாவானவர் இந்த 144,000 பேர் தெரிந்து கொண்டார்? Not only God wants to reveal himself in this world, even the coming eternity, he wants to reveal himself through the consecrated servants of God. பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஊழியக்காரர் மூலமாய் இந்த பூமியில் தம்மை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, வருகிற நித்தியத்திலும் கூட தம்மை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தும்படியாய் அவர் விரும்புகிறார். He wants to reveal himself throughout eternity. முழு நித்தியத்திலும் அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். So the 144,000 were standing on Mount Zion. ஆகவே 144,000 பேர் அவர்கள்
சியோன் மலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். And along with them, our pastor, dear Pastor Joel Das, is also going to stand. அவர்களோடும் கூட நம்முடைய அருமையான பாஸ்டர் ஜோயல் தாஸும் கூட நிற்க போகிறார். He has gone to stand as one among the 144,000 in Mount Zion. சியோன் மலையில் 140,000 அவர்கள் மத்தியில் அந்த எண்ணிக்கையில் ஒருவராக நிற்கும்படியாய் இவரும் கடந்து போயிருக்கிறார். So if a man is to stand on Mount Zion, first of all, he must be born in Zion. ஒரு மனுஷன் சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியால் நிற்க வேண்டுமானால் முதலாவதவன் சியோனில் பிறக்க வேண்டும். Before being born in Zion, he must be born again. அவன் சியோனில் பிறக்க முன்பாக அவன் முதலாவது மறுபடியுமாய் பிரிக்க வேண்டும். And he must be born of water. அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். As Jesus said, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. இயேசு சொன்னது போல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். So our dear pastor was born again, and he was born of water, and he was born of the Spirit. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் மறுபடியுமாய் பிறந்திருக்கிறார். அவர் ஜலத்தினால் பிறந்திருக்கிறார், ஆவினாலும் அவர் பிறந்திருக்கிறார். Not only that, he had a special privilege of having been born in Zion. அது மாத்திரமல்ல, சியோனில் பிறக்கக்கூடியதான ஒரு விசேஷ ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார். Many of you seated here might have been born again, born of water, and born of the Spirit. இங்கே உட்கார்ந்திருக்க அநேகர் நீங்கள் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஜலத்தினால் பிறந்திருக்கலாம், ஆவினாலும் பிறந்திருக்கலாம். But he had a special privilege of having been born in Zion. ஆனால் இவருக்கோ சியோனில் பிறக்கிறதான ஒரு விசேஷ ஸ்லாக்கியம் பாக்கியம் அவர் பெற்றிருந்தார். When was he born in Zion? அவர் எப்போது சியோனில் பிறந்தார்? When he had a revelation about Zion, he was born in Zion. சியோனை குறித்து அவர் எப்போது வெளிப்பாடு பெற்றுக்கொண்டாரோ அன்று சியோனில் பிறந்தார். When he consecrated everything to serve the Lord, he was born in Zion. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் எல்லாவற்றையும் விற்று தன்னை பிரதிஷ்டை பண்ண போது அவர் சியோனில் பிறந்தார். And he was brought to the faith home. அவர் கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். After having been born in Zion, they cannot live in the world or in the families. சியோனில் பிறந்த பிறகு அவர்கள் குடும்பத்தோடும் உலகத்தோடும் ஜீவிக்க முடியாது. They had to brought to the faith home to live with those who were born in Zion. அவர்கள் விசுவாசி வீட்டு வந்து ஏற்கனவே யாரெல்லாம் சியோனில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட இவர் ஜீவிக்க வேண்டும். They had to grow. அவர்கள் வளர வேண்டும். Even so, our dear pastor was brought to the faith home after having been born in Zion. அதே வண்ணமாக அவர் சியோனில் பிறந்த பிறகு விசுவாசி வீட்டு கொண்டு வரப்பட்டார். And he had grown in Zion. அவர் சியோனில் வளர்ந்தார். And he lived as Zion. அவர் சியோனாக ஜீவித்தார். And he was perfected in Zion. அவர் சியோனில் பூர்ணமடைந்தார். Now had gone to be with the Lord. இப்போது அவர் தேவனோடு இருக்கும்படியாய் போயிருக்கிறார். And he is going to stand along with the Lamb on Mount Zion. அவர் ஆட்டுக்குட்டியானோ கூட சியோன் மலையில் நிற்க போகிறார். So these people, as we read, they were having the father's name and son's name written on their foreheads. நாம் வாசித்த பிரகாரமாக இந்த கூட்டத்தாருக்கு பிதாவின் நாமம் குமார நாமம் அவர் நெற்றியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are revealing the father's nature and the son's nature. அவர்கள் பிதாவின் சுபாவத்தையும் குமாரன் சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். Father seeth everyone as his child. பிதா ஒரு தாப்பனானவன் எல்லாவரையும் தன் சொந்த பிள்ளையாவே காண்கிறார். He is a father to the whole world. அவர் முழு உலகத்துக்கு பிதாவாக இருக்கிறார். And as we read in Revelation chapter 14, they were redeemed from men. வெளிப்படுத்தல் 14 வாசிக்கும் போது அவர்கள் மனுஷனிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். They were redeemed from men and from all the carnal attachments that they may belong to the Father. அவர்கள் பிதாவோடு கூட இணைக்கப்படும்படியாய் பிதாவை சொந்தமாக மாறும்படியாய் சகல விதமான மாம்சீக சம்பத்திலிருந்து அவர்கள் எடுக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். As we read in Luke chapter 14 verses 26. லூக்கா 14:26 வாசிக்கிற வண்ணமாக So they are not only that, they are
redeemed from earth. அது மாத்திரமல்ல, அவர்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். They don't possess anything on this earth. இந்த பூமியில் அவர்களுக்கு சொந்தமாய் எந்த காரியம் இல்லை. They were redeemed from earth and redeemed from men, and they totally belong to God the Father and Son Jesus Christ. அவர் பூமியிலிருந்தும் மனுஷனும் முற்றிலுமாய் மீட்கப்பட்டவர்கள். இப்போது முற்றிலுமாய் அவர்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சொந்தமானவர்களாய் காணப்படுகிறார்கள். In order that they may belong to the Son Jesus Christ, they were redeemed from the earth. இவர்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சொந்தமாய் இருக்கும்படியாய் அவர்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டார்கள். According to Luke chapter 14 verse 26 and 33. லூக்கா 14:26-23 பிரகாரமாக They have left everything and had come to the ministry. எல்லாவற்றையும் அவர்கள் விட்டு வெறுத்து கர்த்தர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். So without Zion there is no Jerusalem also. ஆகவே சியோன் இல்லாவிட்டால் எருசலேமும் இல்லை. From this we understand how much important Zion is. இதிலிருந்து சியோன் எவ்வளவு முக்கியமானது நாம் விளங்கிக் கொள்கிறோம். Our late pastor, he was called to Zion. நம்முடைய அருமையான பாஸ்டர்கள் அவர் சியோனுக்காக அழைக்கப்பட்டார். And he lived a life of Zion. அவர் சியோனில் ஒரு சியோன் ஜீவித்தை ஜீவித்தார். We got beautiful testimonies concerning his life and ministry. அவருடைய ஜீவியம் முழித்த குறித்து நாம் அழகான சாட்சிகளை நாம் கேட்டோம். Today he poured out his life as a drink offering in the ministry. உண்மையாவே ஊழியத்தில் தம்முடைய ஜீவனை பானபலியாய் அவர் வார்த்தார். Bible says the sufferings which we undergo now are nothing when we compare to the glory which we are going to receive. இக்காலத்தில் நாம் படப்படுதான பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவே என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். He made himself a sacrifice. அவர் தம்மை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். Word of God also says in Psalm 50 verse 5, சங்கீதம் 50:5 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். so Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. God is going to come to gather his saints who make a sacrifice by a covenant. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்தில் covenant by a sacrifice. சேர்க்கும்படியாய் அவர் வரப்போகிறார். Even so, in the life of Pastor Joel Das, we read how he made himself as a sacrifice. அருமையான பாஸ்டர் ஜோயதாஸ் ஜீவிதத்தில் நாம் பார்க்கும்போது எப்படி அவர் தம்முடைய ஜீவித்தை பலியாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். Covenant by a sacrifice. பலியினால் உடன்படிக்கை. So, they have to offer themselves as a sacrifice. தங்களை அவர்கள் ஒரு பலியாக அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. Sacrifice means he shows many experiences. பலி என்று சொன்னால் அது அநேக அனுபவங்களை காண்பிக்கிறது. We must give ourselves to be killed first of all. நாம் நம்மை முதலாவது கொல்லப்படும்படியாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். Then we must make a covenant. அதற்கு பிறகுதான் உடன்படிக்கை செய்வது. First, we know the animal is killed and offered as a sacrifice. முதலாவது மிருகம் கொண்டுவரப்பட்டு கொல்லப்பட்டு பலியாக்கப்படுகிறது. And then that is burnt. பின்பு அது சுட்டெரிக்கப்படுகிறது. So that means if you want to make a sacrifice, we must also totally surrender ourselves. நீங்கள் பலியாக்கப்பட வேண்டுமானால் உங்களை முற்றிலுமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். And we have to go through many fiery trials. அது மாத்திரமல்ல, நீங்கள் அக்கினிமயமான சோதனை வழியா நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். You know, in the life of great Pastor Joel Das, how he went through many fiery trials. அருமையான பாஸ்டர் ஜோயதாஸ் ஜீவிதத்தில் பார்க்கும்போது எப்படி அவர் அக்கினிமயமான சோதனை வழியா போயார் என்று பார்க்கிறோம். He suffered in the body, he suffered in the mind. சரீரத்திலும் பாடுபட்டார், மனதிலும் பாடுபட்டார். Every day he offered himself as a sacrifice. ஒவ்வொரு நாளும் தம்மை பலியாக வார்த்தார். And finally he entered glory, and now he has gone to dwell in the presence of God. கடைசியாக மகிமைக்குள் பிரவேசி இப்போது அவர் தேவ சமூகத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் போயிருக்கிறார். As we read
Abel being dead, yet he speaketh. Even so, our pastor Joel Das had gone to be with the Lord, yet he is speaking to us through the testimonies. நாம் கர்த்தர் வார்த்தையில் வாசிக்க விடமாய் ஆபேல் அவன் மரித்தாலும் இன்னும் பேசுகிறான். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் ஜோயல்தாஸ் அவர்கள் அவர் மரித்து போனாலும் சாட்சிகள் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது. He has gone to receive reward for all things which he labored in this world. இந்த உலகத்தில் அவர் எதற்கெல்லாம் பாடுபட்டாரோ அதுக்காக பிரதிபலனை பெறும்படியாய் அவர் எஜமானத்தில் போயிருக்கிறார். He fought a good fight of faith. He fought a good fight of faith. அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். And he kept his faith and finished his course. விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தார். Paul says, henceforth a crown of righteousness is waiting for me. பரிசுத்த பவுல் சொல்றார், இது முதற்கொண்டு இதோ எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. There are so many crowns which are going to be given to the servants of God. கர்த்தர் ஊழியக்காரர் கொடுக்கப்பட வேண்டியதான அநேக கிரீடங்கள் உண்டு. Be faithful unto death and I will give you the crown of life. மரணம் இருந்தும் நீ உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். And Pastor Joel was also very faithful till the very end. பாஸ்டர் ஜோயல் தாஸ் அவர்களும் கூட கடைசி வரைக்கும் மிக உண்மையானவராய் காணப்பட்டார். So he is going to receive the crown of life. ஆகவே நிச்சயமாய் அவர் ஜீவ கிரீடத்தை பெறப்போகிறார். He was not afraid of the sufferings which he went through. அவர் கடந்து போனதான பாடுகளை குறித்து அவர் எவ்வளவேனும் பயப்படவில்லை. He endured all the sufferings. He endured the cross with joy. எல்லா பாடுகளையும் சந்தோஷத்தோடு சகித்தார். And he fought a good fight of faith, finished his course, and he is going to receive the crown of righteousness. நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காட்டுக்கொண்டு ஓட்டத்தை ஓடுபிடித்தபடினால் நீதியின் கிரீடத்தை பெறப்படுகிறார். And we see how he took responsibility and had an oversight over the flock. அது மாத்திரமல்ல, அவர் எப்படி பொறுப்பெடுத்து மந்தையை பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோம், பார்க்கிறோம். When the chief shepherd appears, he is going to receive the crown of glory. பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது நிச்சயமாய் அவர் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வார். So right from the beginning till the very end, he had an exemplary life. துவக்கத்து முடிவரை அவரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சாட்சியின் ஜீவியம் காணப்பட்டது. His life and ministry was a encouragement to all others. அவருடைய ஜீவியம் ஊழியம் அநேகருக்கு ஒரு ஆறுதலாய் உற்சாகமூட்டுவதாய் காணப்பட்டது. He had an exemplary life. அவருக்கு ஒரு மாதிரியான சாட்சியின் ஜீவியம் இருந்தது. How many of you want to be born in Zion? உங்கள் எத்தனை பேர் சீயோனில் பிறக்க முடியாது வாஞ்சிக்கிறீர்கள்? Zion is a glorious place. சீயோன் ஒரு மகிமையான இடம். Many rewards are waiting for those who are born in Zion. யாரெல்லாம் சீயோனில் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு அநேக பிரதிபலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. God wants to shine out of Zion. இதோ கர்த்தர் சீயோனிலிருந்து பிரகாசிக்க விரும்புகிறார். They need to be perfect in all the divine characters of God. நாம் எல்லா கர்த்தருடைய திவ்ய சுபாவத்தில் பூர்ணமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Yes. The word of God says, when the Lord shall build up Zion, he will appear in his glory. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். He was built up as Zion. அவர் சீயோனை கட்டி கொண்டிருக்கிறார். And even now God is building up Zion. இப்பொழுதும் கூட கர்த்தர் சீயோனை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். And when the Lord shall build up Zion, he will appear in his glory. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We had a hope. We have a hope that we are going to see the dear ones in heaven. பரலோகத்தில் நம்முடைய அருமையானவர்களை நாம் காணணும் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. We see many of the saints of God, they are finishing their course. அநேக இந்த கொஞ்ச காலத்துக்கு முன்பாக பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஓட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Thus was the coming of the Lord is nigh. அது கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை காண்பிக்கிறது. So we must get ready for his soon coming. ஆகவே அவர் அதிசீக்கிர வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். You know, he was a teacher. இவர் நல்லவர் போதகராக இருந்தார். He was a preacher. அவர் பிரசங்கியா இருந்தார். He was a pastor. அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்தார். He was a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். He was an evangelist. அவர் ஒரு சுவிசேஷகனாக இருந்தார். His Bible studies and messages were very encouraging and edifying to others. அவருடைய வேத பாடங்கள், அவருடைய பிரசங்கங்கள் அநேகரை ஊக்குவிட்டதாய் காணப்பட்டது. Not only he built himself, he was able to build others also. அவர்
தன்னை கட்டி எழுப்பினது மாத்திரமல்ல, அவர் மற்றவர்களின் ஊழியத்தின் மூலமாக கட்டி எழுப்பினார். Even he had visited Sri Lanka many times. அவர் இலங்கை கூட அநேக முறை இலங்கைக்கு வந்திருக்கிறார். People of Sri Lanka, they liked him, liked his preaching very much. இலங்கையை சேர்ந்தான விசுவாசிகளுக்கு இவருடைய பிரசங்கம் மிகவும் பிடிக்கும். They were all encouraged, edified through his Bible studies இவருடைய வேத and the பாடம் messages. இவருடைய வேத பாடம் தூதன் மூலமாய் அநேகர் ஊக்குவிக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். Of course, the Lord also says in Isaiah 56, I will give you a better place and better name. ஏசாயா 56 வாசிக்கும் போது உனக்கு ஒரு உன்னதமான இடத்தையும் உன்னதமான நாமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் ஏசாயா 56 வாசிக்கிறோம். Not only he had a good name in this world, இந்த பூமியில் அவருக்கு ஒரு உன்னதமான நாமம், ஒரு நல்ல நாமம் இருந்தது மாத்திரமல்ல, even though he did not desire good name or fame in this world, இந்த பூமியில் அவருக்கு ஒரு பேரும் ஒரு புகழும் காணப்படுவது மாத்திரமல்ல, his name was glorified. அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. God's name was glorified in and through his life and ministry. இவருடைய ஜீவ ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. And the eternity he is going to get the best place. நித்தியத்திற்கு அவருக்கு ஒரு உன்னதமான இடம் கிடைக்கும். The Lord said, I will give you a better place and better name. நாம் என்ன உனக்கு ஒரு உன்னதமான இடத்தையும் அதுக்குரிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. And as you read in Revelation chapter 14, 14 வெளிப்படுத்தல் 14 வாசிக்கும் போது they sang a song which no one could learn. அவர்கள் வேறொரு பாடக்கூடாத ஒரு புதிய பாட்டை இவர்கள் பாடினார்கள். That means song shows the life. புதிய பாட்டு தன் ஜீவத்தை காண்பிக்கிறது. The life exceeds the life of all the saints of God in other dispensations. இவருடைய ஜீவமானது மற்ற காலங்களில் ஜீவிதான் எல்லா பரிசுத்தமான ஜீவித்தை பார்க்கலும் மேலாக காணப்படுகிறது. They live such a holy life and consecrated life and faith life which no one could live who are in other dispensations. மற்ற காலங்களில் ஜீவிக்க முடியாதபடிக்கு அதிகமாக பரிசுத்தமாக பிரதிஷ்டையாக விசுவாசத்தோடு ஜீவிதத்தை காண்பிக்கிறது. Their life exceeds the life of those who are in New Earth and New Jerusalem and New Heaven. புதிய பூமி, புதிய வானம், புதிய ஜீவிதத்தை பார்க்கலாம் இவருடைய ஜீவமானது உன்னதமாய் காணப்படுகிறது. They are able to keep their holy life and consecrated life. அவர்கள் தங்களுடைய பரிசுத்த ஜீவிதத்தையும் பிரதிஷ்டை ஜீவிதத்தையும் பாதுகாத்துக் கொண்டவர்கள். They are not defiled by women. ஸ்திரீயினால் தங்களை கரைப்படாதவர்கள். They are able to keep the holy life, the chaste life. தங்களுடைய கற்புள்ள ஜீவிதத்தை பரிசுத்த ஜீவிதத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள். Whether man or woman, they were all made eunuchs for the kingdom of God's sake. They made themselves eunuchs. ஆணானாலும் பெண்ணாலும் மனுஷானாலும் ஸ்திரீ ஆனாலும் இவர்கள் கர்த்தருடைய நாம தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை அண்டகனாகி மாற்றிக் கொண்டார்கள். And we also read, they followed the lamb whithersoever he goeth. அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியான் எங்கெல்லாம் கடந்து சென்றார்களோ இவர்கள் பின்பற்றினார்கள். Even the world, we see how that Pastor Joel Das obey the guidance of the leaders. He was source of encouragement to the leaders also. இவர் பாஸ்டர் கூட பார்க்கும்போது இவர் எப்படி நடத்தி பார்க்கும் கூட ஒரு ஆறுதலாய் காணப்பட்டார். Wherever he was sent, transferred, he was willing to go. எங்கெல்லாம் அவர் மாற்றப்பட்டாரோ அவர் முழுதயத்தோடு மனப்பூர்வமாய் போகும்படி வாஞ்சியா இருந்தார். He was following the lamb whithersoever he went. ஆட்டுக்குட்டியான் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ இவர் மனப்பூர்வமாய் பின் சென்றார். That doesn't mean simply when they are transferred, they are going to the different places, but they are revealing the lamb's nature wherever they go. அவர்கள் ஏதோ இடமாற்றி அப்படி போகிறார் காரியமில்லை. அவர் எந்த இடத்துல போகிறார்களோ ஆட்டுக்குட்டியான் சுபாவத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். They were following the lamb's nature. They were revealing the lamb's nature. அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ ஆட்டுக்குட்டியான் சுபாவத்தை வெளிப்படுத்தி அந்த சுபாவத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். As we heard in the testimony, how he revealed his humility. சாட்சி நாம் கேட்டவனமாக எப்படி அவர் தாழ்மையா இருந்தான்னு கேட்டோம். Humility and meekness. தாழ்மையும் சாந்தமும். He was a prayer warrior. அவர் ஜெப வீரன். So every part of his life was example to others. அவருடைய ஜீவிதத்தின் ஒவ்வொரு அம்சமும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் காணப்பட்டது. He had all the qualifications mentioned in Revelation chapter 14. வெளிப்படுத்தல் 14 காணப்பட்ட எல்லா சுபாவங்கள் இவர்கள் காணப்பட்டது.
And surely we can say he is going to stand along the Lamb on Mount Zion. நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சீயோன் மலையில் இவர் நிச்சயமாய் நிற்பார். Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக. Very soon our God, Jesus is going to appear in the mid-air. வெகு சீக்கிரம் நம்முடைய தேவன் மத்தியாகத்தில் வெளிப்பட போகிறார். God is building up Zion. கர்த்தர் சீயோனை கட்டி கொண்டிருக்கிறார். Why he is delaying? ஏன் கர்த்தர் வேலையை தாமதிக்கிறார்? Because those who are called for Zion, they are not willing to come for Zion. சீயோனுக்காக யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ இன்னும் அவர்கள் வரவில்லை. அவர்கள் அதுக்காக தான் தாமதிக்கிறார். They are just satisfied by having been born again and having received the water baptism, Holy Spirit. They don't want to be born in Zion. அநேகர் ரட்சிப்பினால் மறுபடியும் பிறந்து, ஜலத்தினால் பிறந்து, ஆவியினால் பிறந்து அதோடு திருப்தியா இருக்கிறார்கள். சீயோனில் பிறக்க அவருக்கு விருப்பமில்லை. In Psalm 87 we read, this man and that man was born in Zion, the highest himself will establish her. சங்கீதம் 87:5 நாம் வாசிக்கும் போது இன்னான் அந்த பிறந்த வாசிக்கிறோம், உன்னதமான தேவன் தாமே சீயோனை ஸ்திரப்படுத்துவாராக. The Lord is building up Zion. கர்த்தர் சீயோனை கட்டி எழுப்புகிறார். That number has to be completed. அந்த எண்ணிக்கையானது வெகு சீக்கிரம் அது முடிவடைய வேண்டும். So those who are calling to serve the Lord, they must boldly step out to serve the Lord. யாருக்கெல்லாம் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிறதோ நீங்கள் தைரியமாய் கடந்து வர வேண்டும். When the Zion is built up, then God will appear. சீயோன் கட்டி முடிக்கப்படும் போது நிச்சயமாய் தேவன் வெளிப்படுவார். It is because you were called and you are not surrendering yourself to serve the Lord, maybe the coming of the Lord is delayed. ஒருவேளை நீ அழைக்கப்பட்டு நீ ஊழியத்துக்கு வர தாமதிக்கிறபடினால் தான் ஒருவேளை கர்த்தர் இன்னும் அவர் அந்த எண்ணிக்கை முடியாமல் இருக்கிறது. So don't delay if the Lord has called you. உங்களை கர்த்தர் அழைத்திருப்பார் என்றால் நீ தயவு செய்து தாமதிக்க வேண்டாம். Our late pastor had a glorious end. நம்முடைய அருமையான பாஸ்டருக்கு ஒரு மகிமையான முடிவு இருந்தது. And he is going to stand with the Lamb on Mount Zion. அவர் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானோடு கூட அவர் நிற்க போகிறார். He is going to sit in the very glorious throne of God. அவர் தேவனுடைய அதே சிங்காசனத்திலே அவர் கூட வீற்றிருக்க போகிறார். Praise be to his holy name. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The Lord wants you and I to come to the highest place in heaven. நீயும் நானும் கூட அந்த பரலோகத்தில் உன்னதமான இடத்துக்கு வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். Yes. Truly the Lord is building up Zion because saints are finishing their course. இதோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து போய்க்கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய வேலையை செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார். One more stone has been added to Zion. இன்னொரு வெளியேறப்பட்ட கல் சீயோனில் சேர்க்கப்பட்டது. The number has to be completed. இதோ அந்த எண்ணிக்கை வெகு சீக்கிரம் முடிவடைய வேண்டும். If you have been called for the Lord's ministry, don't delay. கர்த்தர் ஊழியத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருப்பாய் என்றால் தயவு செய்து நீ தாமதிக்க வேண்டாம். Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். Shall we all stand up? நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah. Praise you, God, praise you, God, praise you, God. Amen, hallelujah, hallelujah. Don't come near now. தயவு செய்து யாரும் வர வேண்டாம். Oh, Jesus, hallelujah. Praise you, God, praise you, God. Amen. We heard that in all these meetings, God anointed the people of God. நாம் கேட்டது போல இவருடைய எல்லா கூட்டங்களும் கர்த்தர் ஒரு வல்லமையான அபிஷேகத்தினால் ஜனங்களை அபிஷேகம் பண்ணினார். The presence of God was there in every meeting. இவர் நடத்தின ஒவ்வொரு கூட்டத்திலும் தேவ சமூகம் வெளிப்பட்டது. Even so, this funeral service also should be glorious. இந்த அடக்காராதனையும் கூட இது மகிமையாய் காணப்பட வேண்டும். Shall we all fill with the glory of God? நாம் எல்லாரும் தேவ மகிமையினால் நிரப்பப்படுவோமாக. Let the anointing come from Zion. சீயோன் ஒரு அபிஷேகம் மேல் இறங்கட்டும். Oh, hallelujah, 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 hallelujah. Look to God about you. Oh, Jesus. Hallelujah, 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 hallelujah. Look to God about you. Amen. Hallelujah, hallelujah. Look to God about you. Oh, Jesus, hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah. This is not a day of sorrowfulness.
இதோ நமக்கு இது ஒரு துக்கத்தின் நாள் அல்ல. This is not the day of mourning. இது ஒரு புலம்பலின் நாள் அல்ல. Oh, this is the day of rejoicing. இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். Amen. Hallelujah. Let us rejoice. நாம் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறுவோம். Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah. புதிய பாட்டுடன் சீயோனில் பாடினார் பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவர் புதிய பாட்டுடன் சீயோனில் நிற்கிறார். ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்லுவோம். ஓ வேகவாருமே Amen, hallelujah. ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்லுவோமே. பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவர் புதிய பாட்டுடன் சீயோனில் நீங்கிறார். பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவர் புதிய பாட்டுடன் சீயோனில் நீங்கிறார். ஓ வேகம் வாருமே Amen, கர்த்தரே hallelujah. நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகவாருமே என் கர்த்தரே நீராம் ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. Amen, hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Oh, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Amen, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. Praise you, praise you. Amen. Shall you all praise God for all the goodness the Lord had done in late pastor's life. நம்முடைய கடந்து போன பாஸ்டர் ஜீவிதத்தில் கத்தியெல்லாம் நன்மைகளுக்கான எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah.
for the great salvation given to him. Shall you all praise God? அவர் தந்ததான மகிமையான ரட்சிப்புக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise Thee, praise Thee, praise Thee. The Lord enabled him to put on Christ through waters of baptism. Let us praise God. ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. The Lord anointed him with the Holy Spirit and made him as his own temple. Therefore, let's praise God. கர்த்தரை பரிசுத்த அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி தம்முடைய சொந்த ஆலயமாய் மாற்றினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. The Lord brought him to the apostolic fellowship and kept him in the fellowship of saints till the very end. Let us praise God. கர்த்தரை அப்போஸ்தல ஐக்கியத்துக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் பரிசுத்தவான் ஐக்கியத்தை பாதுகாத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. As the Lord has chosen him and separated him from his mother's womb and counted him faithful and committed the great ministry in his hands. Therefore, let us praise God. தாயின் கர்த்தரை கர்த்தரை தெரிந்து கொண்டு அவரை அழைத்து அவரை முன்குறித்து அவரை உண்மையுடன் நம்பி கர்த்தருடைய வீட்டுக்கு வரை கொண்டு வந்து இந்த பெரிய மகிமையான ஊழியர் கையில் ஒப்புக்கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. He had a privilege of having been born in Zion. Let us praise God. சியோனில் பிறக்கிறதான ஒரு விசேஷித்த சாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. The Lord was with him in all his sufferings and even sickness and weakness. Therefore, let us praise God. அவருடைய எல்லா பாடுகள் வியாதிகள் பெருவின் சமயத்தில் கர்த்தர் அவரோடு இருந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. The Lord gave him grace to endure the cross joyfully and he remained faithful till the very end. Therefore, let's praise God. சந்தோஷத்தோடு சிலுவை சுமக்கும் அதில் அவர் கடைசி வந்து உண்மையாய் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. All the souls who were saved in and through his ministry, let us praise God. அவர் மூலமாய் ஜீவத்தின் ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட எல்லா ஆத்துமாக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. All those received comfort and consolation, encouragement through his ministry, let us praise God. அவருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆற்றப்பட்டவர்கள் தேற்றப்பட்டவர்கள் குணமடைந்தவர்கள் உற்சாகப்படுத்தல் அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. He fought a good fight, kept his faith and finished his course victoriously. Therefore, let's praise God. நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காட்டுகொண்டு தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. They that are with him are called and chosen faithful. Therefore, let's praise God. அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளும் உண்மையுள்ளவராக இருக்கபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. That the Lord may raise many faithful servants of God like him. Let us praise God. அவரை போல கர்த்தர் அநேக உண்மையுள்ள ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Truly the heaven would rejoice, saying, O good and faithful servant of God, enter into the joy of the Lord. Therefore, let us praise God. உண்மையாவே இந்த பரலோகம் சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் நல்ல முத்தமுள்ள ஊழியக்காரனே நீ இளைப்பாறுதல் பிரவேசித்தான சத்தம் தொனிக்கிறது. அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. The Lord may undertake with the rest of the service. Let us praise God. மற்ற மீதியான பகுதி ஆராதனை கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise God the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.
Let's pray. நல்ல நாங்களும் தெரிகிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வியாபரித்துக் கொண்டிருக்கிற சீயோனின் மகிமைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாச ஜோயலை அவருடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நீர் முன்குறித்து ஏற்ற நேரத்தில் நீர் வேறு பிரித்து ஆண்டவரே மறுபடியும் பிறக்கவும், ஜலத்தினால் பிறக்கவும், ஆவியினால் பிறக்கவும், சியோனிலே பிறக்கவும் நீர் அவருக்கு பாராட்டின உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரை உம்முடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டு நீர் அவருக்குள்ளே வாசமாக இருந்து நீர் உம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரளான ஜாதிகளுக்கு அவரை தகப்பனாக மாற்றினுடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவினுடைய சுபாவத்தையும் குமாரனுடைய சுபாவத்தையும் தன்னுடைய ஜீவியத்திலே ஆதாயப்படுத்திக் கொண்டு அநேகருக்கு மாதிரியாக இருக்கும்படி நீர் அவருடைய ஜீவியத்தை எல்லார் மத்தியிலே நீர் உயர்த்தினபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தனக்கு கொடுக்கப்பட்டிருந்ததான நாட்களில் எல்லாம் உம்மை உயர்த்தி கொண்டு உமக்குள்ளே மறைந்து உம்மை மாத்திரம் காட்டிக்கொண்டு ஜீவிக்க நீர் உதவி செய்த உம்முடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருக்குள்ளே துவக்கின அந்த நல்ல வேலையை நீர் ஏற்ற வேலையில் நிறைவு பெற செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருந்து நீர் அப்படியே செய்தபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக உம்மை ஒரு முறை கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்காய், அபிஷேகம் பெற்றவர்களுக்காய், இந்த ஊழியத்தை பற்றிய வெளிப்படுத்துதல் பெற்றுக் கொண்டவர்களுக்காக, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்களுக்காய், பரிசுத்தத்திலே வேரூன்றினவர்களுக்காய், உம்முடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே கடந்து வந்தவர்களுக்காக, ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட எல்லாருக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அவருடைய அடக்க ஆராதனையிலேயும் கூட உம்முடைய சமூகம் பெரிதாய் வெளிப்பட்டு இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர் அந்த கடைசி இறுதி ஆராதனையை இன்னும் நீர் மகிமையாய் மாற்றிக் கொடுக்கும்படி செபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வேத வசனங்களை கேட்டவர்கள் இவருடைய ஜீவியத்தின் மூலமாய், இவருடைய சாட்சியின் மூலமாய் தொடப்பட்ட அநேகர் சியோனின் மேன்மையை விளங்கிக் கொண்டு இந்த அனுபவத்துக்குள் அநேகர் கடந்து வர உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னீரேன். சியோனாக சியோனுக்குள்ளே வளர்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து மறித்திருக்கிற இவர் நிமித்தம் அநேக சியோன்களை நீர் எழுப்பும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நீர் சீக்கிரம் சியோனை கட்டி மகிமையிலே வெளிப்பட போகிறீர். இன்றைக்கு ஒரு கல்லும் சேர்க்கப்பட்டபடியால் நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் என்பதை விளங்கிக் கொள்ளும்படி எங்களுடைய மனதை பிரகாசிப்பித்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு முறை கூட எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உம்முடைய திரு சித்தத்துக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Righteous and holy Father, we praise and thank Thee for the work of grace that was done in the life of late Pastor Joel Ross. Yes, Lord, Thou did call him, Thou had chosen him, and Thou separated him for His glorious ministry, O Father, Lord. Thou hast perfected the work which Thou hast started in his life. When the time came, Thou gathered him to Thy presence. Therefore, we praise and thank Thee, O God. Thou hast taken him to a land where there is no more suffering or sickness or death. Therefore we praise and thank Thee, O Father, Lord. Thou art the Lord who made all things beautiful in Thine time, O God. Truly he fought a good fight, and Lord, finished his course faithfully and victoriously. Therefore we praise and thank Thee, O God. Now he is safe in the arms of Jesus. He is resting in the presence of God. Therefore we praise and thank Thee. When the Lord shall build up Zion, He will appear in His glory. That is our hope, Lord. Hallelujah. And we pray for all the dear ones and the members of the bereaved family. Comfort them and console them, Lord, because we are going to see the saints of God in heaven very soon. Undertake with the rest of the service. In Jesus' name we pray Thee, Father. Amen.
Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us with all saints, now and until Jesus comes in glory. Amen. Hallelujah. 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 ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமாதில் தோன்றும் நான் ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமாதில் தோன்றும் நான் மேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஈகமாய் எழும்புவோம் வேகமாய் நெருங்கி வந்திடுதே நாம் ஈகமாய் எழும்புவோம் பரிசுத்தமாக பட்டோரே ஒன்றா பறந்து வந்திடுவே பரிசுத்தமாக பட்டோரே ஒன்றா பறந்து வந்திடுவே பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநீசு வந்திடுவார் பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநீசு வந்தகலம் தோனிக்கவே கத்தருக்குள்ளே நித்திரையானோ காகலம் தோனிக்கவே கண்ணிமை பொழுது கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார் கண்ணிமை பொழுது கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார் பரிசுத்தமாக பட்டோரே ஒன்றா பறந்து வந்திடுவே பரிசுத்தமாக பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநீசு வந்திடுவார் பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநீசு வந்திடுவார் இயேசுவுக்காக ஈகத்தின் இன்ப சுகங்களை வெறுத்தே இயேசுவுக்காக ஈகத்தின் இன்ப சுகங்களை வெறுத்தே சிலுவை சுமந்த சுத்தருக்காகவே சீக்கிரம் தோன்றிடுவார் சிலுவை சுமந்த சுத்தருக்காகவே சீக்கிரம் தோன்றிடுவார் பரிசுத்தமாக பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே பரிசுத்தமாக பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநீசு வந்திடுவார் பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநீசு வந்திடுவார் ஜீவ கிரீடம் சூடிடுவோமே ஜீவனை ஊற்றிய நாம் ஜீவ கிரீடம் சூடிடுவோமே ஜீவனை ஊற்றிய நாம் தேவ சித்தமே செய்தோர் பெறவே ஜெயவேந்தனாய் வருவார் தேவ சித்தமே செய்தோர் பெறவே ஜெயவேந்தனாய் வருவார்
பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவேன். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவேன். பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநேசு வந்திடுவார். பாவமில்லாமலே காத்திடும் நமக்கா பரநேசு வந்திடுவார். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise it, praise it, praise it, praise it, praise it. Amen, hallelujah. Once again, praise God for all the goodness the Lord here finished in the late pastor's life. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise it, praise it, praise it, praise it, praise it. Amen, hallelujah, hallelujah. Amen. We are going to bury this body. This wild body is going to get a glorious body. Let us praise God. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. This corruptible body is going to put on incorruption. Let us praise God. இந்த அழிவுள்ள சரீரம் அழிவில்லாமையை தரிக்க போகிறது. அதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. This natural body is going to receive a glorious body. Spiritual body, so Lord, praise God. இந்த ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் விதைக்கப்படுகிறது. அதுக்காய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. For the hope of resurrection given to us, let us praise God. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. The Lord may speak to us through His word, so Lord, praise God. கர்த்தர் தம்முடைய வசனங்களின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20-23 வரை படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20-23 வரை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 35ஆம் வசனத்தில் படிங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோടെ வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். ஆகில் கீழே படிங்க. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதெல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும்
நித்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை போதும். வார்த்தை நிறைவேறும். இங்கே உயிர்த்தெழுதலை பற்றியும் அவருடைய வருகை பற்றி நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையிலிருந்து முதற் பலனானார். Christ became the first one being resurrected from the dead. அதுபோல அவனும் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்படும். And we find afterward they that are Christ at his coming. அப்பொழுது இந்த வசனங்களை படித்தது போல நாம் உயிர்த்தெழுதலை படிக்க மட்டுமல்ல, அவர் வருகை பற்றி நாம் கீழே படிக்கிறோம். Not only we read about resurrection, we also read about his coming at the back. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் அவருடைய வருகை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கார்கள். When we read in the world, lakhs of people, they don't have belief, hope upon resurrection and the coming of the Lord. பரிசுத்தவான்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. Saints have got that hope. ஆனால் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். That's why we have gathered here. எபிரேயர் 9 கடைசி 2 வசனம் படிக்கும்போது கூட Hebrews chapter 9, the last 2 verses, 27 28 படிங்க. 27 28. கர்த்தர் சோதர். Praise be to the name of God. அவருடைய வருகையை பற்றி நான் படிக்கிறோம். We read about resurrection. ஒரே தரம் மரிப்பதும் once to die. பின்பு நியாயத்தீர்ப்பது எல்லா மனசிலும் நியமிக்கப்பட்டது. It's appointed after this judgment. அவருடைய இந்த பாஸ்டர் ஜோயல் அவருடைய அடக்காரில் நம்முடைய முடிவை நாம் சிந்திக்க வேண்டியது. We must all think about the end of the coming of end of Pastor Joel. எல்லாருக்கும் ஒரு தரம் மரிப்பதும் பிறகு நியாயத்தீர்ப்பதும். For everyone there's death after the judgment. அதுக்கு தான் இயேசு ஒரு தரம் நமக்காக பாவத்தை மன்னிக்கும்படியாக ஒரு தரம் வெளிப்பட்டார். இனி இரண்டாம் முறை வெளிப்பட போறான்னு பார்க்கிறோம். Christ was once offered to the bears of any, and now he is going to appear the second time. நாம் எப்படியாவது நியாயத்தீர்ப்பு தப்பும்படியாக முதலாவது அவர் பூமியில் வந்து நம்ம பாவத்தை மன்னிக்கும்படியாக வந்தார். Somehow to escape from judgment, Jesus came first to save us from our sins. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்ற அடுத்த வசனத்தில் படித்தோம். Next verse we read, Christ bore the sins of many. அதற்காக அவர் பலியிடப்பட்டார் என்று பார்த்தோம். For that purpose he was sacrificed. ஆனபடியால் இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். So we must believe him. ஒரு தரம் நமக்காக பாவத்தை சுமந்து மட்டும் இல்லை, அவர் அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்தார். Not only once he bore our sins, he died, he rose again. எதற்காக? Why? தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு அருள்மொழி. To give salvation to them that wait for him. அதான் கடைசி ரட்சிப்பாகிய நம்முடைய சரீரம் மீட்பு என்று நாம் பார்க்கிறோம். That's the final salvation, the redemption of the body. ஒரு காலத்தில் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். Once upon a time our sins were forgiven, we got saved. இந்த வசனத்தில் படிக்கிற போல தமக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பு அருள்மொழி இரண்டாம் முறை வரப்போறோம். But he is going to come for the people, look for him. This appear for those who are waiting for him without sin and salvation. அதற்காக தான் நாம் இன்றைக்கு ஒப்படைக்க வேண்டும். For that purpose we have to think. அவருடைய வருகையை பற்றி வெளிப்படுத்த 22 சொல்லப்பட்டிருக்கு. We Revelation also read about his coming. 22:12 மணிகள் 22 verse 11. அநியாயம் செய்யட்டும், அசுத்தமார்கன் அசுத்தம் செய்யட்டும், நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கும். இதோ சீக்கிரம் வருகிறது. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றுவார் பலன் அளிக்க அவர் வரப்போகிறார். He is going to give reward to them according to their work. 11ஆம் வசனத்தில் படிச்சது போல, so as we heard in the 11th அநியாயம் செய்யட்டும்.
He that is unjust, let him be unjust. அசுத்தமாக இருக்கிற அசுத்தமாக இருக்கட்டும். He that is unclean, let him be unclean. பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy. நீதி உள்ள நீதி செய்யட்டும். He that is righteous, let him be இதோ righteous. சீக்கிரம் வரப்போகிறேன். Behold, I come quickly. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோட வரப்போதான். He is going to give the reward when he comes. இங்கேயும் கூட அவருடைய வருகை பற்றி படிக்கிறோம். Even here we read about his coming. இப்படிதான் நாம் வசனங்களை படிக்கும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாக வேண்டும். When we read the verses, we all need a fear. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோட கொண்டு வரப்போறார். He is going to bring the works, reward for every man according to his works. அவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. So saints have got a hope. எப்படியாலும் ரட்சிக்கப்பட வேண்டும். Somehow we must be saved. பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். We must live a holy life. எப்படியாலும் அவர் வரும்போது அந்த வருகையில் நான் சேர்க்கப்பட வேண்டும். When he comes, I must be gathered at his coming. பரிசுத்தவான்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. Saints have got that hope. அந்த பரிசுத்தவான்கள் நம்பிக்கை என்ன? What is the hope of the saints? அவருடைய வருகை பற்றி மட்டும் இல்லை, not only about his coming. 2 கொரிந்தியர் 5:1 படிக்கும்போது 2 Corinthians chapter 5 verse 1 5ஆம் அதிகாரம் 1 வசனம் படிக்கும்போது பூமிக்குரிய கூடாரமாகி நம்ம வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கோம் என்று பரிசுத்த பவுல் சொல்றார். Apostle Paul says we have an eternal house in heaven. இது பரிசுத்த பவுலுக்கு மட்டும் இல்லை, இங்கே கூடி வந்த நமக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. Not only Apostle Paul, all those who have gathered, we got the hope. அவர் அவனுக்கு கூறிய பலனை தரும்படியாக வர்றது மட்டும் இல்லை, not only coming for to give reward for every man. இந்த வசனத்தில் சொன்னது போல எங்களுக்காக ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு ஒரு நம்பிக்கை தான் தந்திருக்கான். We have a hope that we have got an eternal house in heaven. ஆனபடியால் பரிசுத்த பவுல் என்ன சொல்ற அர்த்த வசனம் படிங்க. Read the next verse. இந்த கூடாரத்திலுமாகிய இந்த சரீரத்தில் நாங்கள் தவித்து அந்த பரம வாசத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அதிக வாஞ்சியோடு ஜீவிக்கிறோம். We grow earnestly to go in the house in heaven. பரிசுத்தவான்களுக்கு இயேசுவின் வருகை பற்றி நம்பிக்கை மட்டும் இல்லை, not only about the saints and about the coming of the Lord, அவருடைய வருகையில் நாங்கள் எடுக்கப்பட்டு அந்த பரம வாசத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். To be caught up at the coming of the Lord, we must be caught up in the heavenly habitation. அதான் பரலோகத்தில் நித்திய வீடு உண்டு என்று சொல்றார். That's what it says, the eternal house. இங்கே கூடி வந்து நமக்கு அந்த பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இருந்தபடியால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். All those who have gathered, we have gathered here, we need the hope about the eternal heavens. அந்த பரலோகத்தை பற்றியான ஒரு விசுவாசம் இருந்தபடியால் நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம். Because we had that faith, we accepted the truth. அதனால நாம் பரிசுத்த பெற்று அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். That's why we receive the Holy Spirit, we are preparing for heaven. இந்த உலகத்தில் ஜனங்கள் அவர்கள் மனசு மாம்சம் கூட ஜீவிச்சு கொண்டிருக்காங்க. Worldly people are living according to their mind and according to their lust. ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை. But they have no hope. இன்னும் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றா? 7, 8, 9 படிங்கள். 7, 8, 9. இந்த சரீரமாய் தேகத்தில் கூடியிருக்கேன். எப்போது நமக்கு தைரியம் உண்டு. இந்த தேகத்துமாகி சரீரத்தோடு கூடி போகும், கருத்தரத்தில் போவது அதிகமாக விரும்புகிறோம். அதான் பரிசுத்தமான நம்பிக்கை. That's the hope of the saints. பிறகு அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடிந்தாலும் குடியிராமல் போனாலும் தேவனை எப்போது நாங்கள் பிரியப்படுத்த நாடுகிறோம். We always desire to please the Lord. அது நிமித்தமே, for that purpose. 9ஆம் வசனம் படிச்சு படிங்கள். எது நிமித்தம்? For what purpose? 1ஆம் வசனம் படிங்கள். இந்த சரீரம் அழிந்து போனாலும், though this body is dissolved, அது நிமித்தம் தான் இந்த தேகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை பிரியப்படுத்த நாடுகிறோம் என்று பவுல் சொல்றார். That's why Apostle Paul said we desire to please God in this body. எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நித்திய வீடு உண்டு. We have an eternal house in heaven. அதற்காக நாங்கள் வாஞ்சையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். We are earnestly waiting. இந்த தேகத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும், though we are present the body, absent the body, எங்களுக்கு என்ன நம்பிக்கை? What is the hope? அந்த 9ஆம் வசனம் படிச்சது போல அது நிமித்தமே நாம் என்ன செய்கிறோம்? தேவனை பிரியப்படுத்துகிறோம். So that's why we please the Lord. இந்த உலகத்து ஜனங்கள் தேவனை பிரியப்படுத்தல. The worldly people don't please God.
ஏன் நாம் தேவனை பிரியப்படுத்துறோம்? Why should we please God? இன்னைக்கு உலகத்தார் என்ன சொல்றாங்க? What the worldly people say? பெந்தகோஸ்துக்காரர் ஜீவிக்க தெரியல, Pentecost people don't know how to live. உலகத்தை அனுபவிக்க தெரியல. They don't know how to enjoy the world. நம்ம பாருங்க, உலகத்தார போல ஜீவிக்காமல் தேவனை பிரியப்படுத்துறோம். See, we don't live like the worldly people. We want to please God. அது நிமித்தமே நாங்கள் இந்த தேகத்திலிருந்து தேவனை பிரியப்படுத்துறோம். So living in this body, we are accepted of God. எப்படி பிரியப்படுத்துறோம்? How do we please நம்ம God? கள்ளு சாராய கடைக்கு போறது இல்ல, We don't go to a rack shop. சிகரெட் குடிக்கிறது We இல்ல, don't smoke cigarettes. வெத்தலை பாக்கு போறது We இல்ல, don't take betel nuts. மூக்கு பொடி போறது இல்ல. We don't take the snuff. எத்தனை சிற்றின்பங்களை விட்டு நாம் விலகி வந்தோம். Leaving all evil habits, we have come to please the Lord. அது நிமித்தம் தான் நாம் தேவனை பிரியப்படுத்தி இதெல்லாம் விட்டுட்டு வந்தோம். That's why forsaking all these things, we have come to please God. 9ஆம் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. Clearly in the 9th verse, அது நிமித்தமே for that purpose, பரலோகத்தில் இடம் உண்டு, because we have a house in heaven, ஒரு நித்திய வீடு உண்டு, we have got eternal house. அது நிமித்தமே நாங்கள் இந்த சரீரத்துக்கு இருந்து கொண்டு நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறோம். Being in this body, we want to please God. இன்றைக்கு இந்த ரகசியங்கள் உலகத்தார் தெரியாது. This secret, the worldly people doesn't know. நம்மள ஒரு மாதிரி கேவலமா சொல்றாங்க. They despise us. இவங்க பைத்தியம் பிடிச்சவங்க. Oh, these people are mad. உலகத்துல எத்தனோ காரியங்கள் அனுபவிக்க உண்டு. So many things are there to enjoy in this world. ஏன் அப்படி நம்ம சொல்றாங்க? Why they are telling like this? அவங்களுக்கு பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இல்லை. They don't have hope about heaven. எங்களுக்கு கையினால் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. We have got a house not built with hands in heaven. அதற்கு தான் நாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம். That's why we accept the truth. நம்முடைய பாஸ்டர் ஜோயலை பற்றி எத்தனை சாட்சி கேட்டோம். You got so many truth about testimony of Joel, Pastor Joel. வெறுத்து தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வீழ்த்து வந்தார். Forsaking everything, came to please God. என்ன காரணம்? என்ன காரணம்? What's the reason? அந்த பரலோகத்தின் நம்பிக்கை தான் இவ்வளவு தூரம் அவர் ஜீவித்தார். Because he had hope about heaven, he lived hitherto. இவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுறார். He was an example before us. இதே போல தான் நாமும் கூட ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். We also must run our race and finish it. 9ஆம் வசனத்தை சரியா படிக்கும்போது very clearly we read the 9th verse. அது நிமித்தமே பரலோகத்துக்கு நாங்கள் போக வேண்டும். We have to go to heaven. அந்த நித்திய வீட்டில் நாங்கள் அவரை மகிமை அடைய வேண்டும். I must go to receive the eternal glory. நித்தியமாக நாங்கள் அந்த நித்திய வீட்டில் போய் சேர வேண்டும். I must always abide eternally. For that purpose, குடியிருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் தேவனுக்கு நாம் பிரியப்படுத்துகிறோம். We want to please God. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த குழியில் அவர் அடக்கம் பண்ண போகிறோம். When sometime you're going to put him in, bury him here. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். Then you are going to return to house. 1 கிலோமீட்டர் தூரத்தில் வேற ஒரு அவிசுவாசியமான புதைக்கப்பட்ட நினச்சி கொடுங்க. See, just 1 kilometer far, an unbeliever is getting buried. அவன் ரட்சிக்கப்படல. He is not saved. ஞானஸ்நானம் எடுக்கல. Not taking baptism. அவன் துன்மார்க்கமாக ஜீவித்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கல்லறை இருக்கு. Living a wicked life, he got buried in 1 kilometer far away. இயேசு வரும்போது when Christ comes, இங்க என்ன கேட்கும்? What voice will be heard? இந்த தேகத்தில் இருக்கும்போது பாஸ்டர் ஜோயல் அவர்கள் தேவனுக்கு பயந்து தேவனை பிரியப்படுத்தினார். When Pastor Joel was living in this body, fearing God, he pleased God. அந்த 9ஆம் வசனம் சொன்னது போல, as mentioned in the 9th verse, பவுல் சொல்றது போல, as Paul said, நாங்கள் தேகத்தை விட்டு பிரிந்தாலும் இருந்தாலும், though we absent the body, present in the body, நாங்கள் தேவனை பிரியப்படுத்துவோம். we please God. இயேசு வரும்போது எக்கால சத்தம் தோணும்போது அந்த இந்த குழியில தான் சத்தம் கேட்கும். Jesus comes with the voice of the trumpet. In this place the voice will be heard. என்ன சத்தம் கேட்கும்? What voice? படிங்க உன்னத பாட்டு 5ஆம் 2ஆம் வசனம் படிங்க. Song of Solomon 5:2. உன்னத பாட்டு 5ஆம் 2ஆம் வசனம் படிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயம் விழித்திருந்தது. நான் நித்திரை பண்ணினேன். இது ஒரு நித்திரை. Is a sleep. ஜோயல் ஒரு நித்திரைக்குள்ள போயிருக்கான். Pastor Joel has gone to sleep. 1 தசனில் பவுல் சொல்றார், கர்த்தருக்குள் மரித்த நித்திரை இருந்தால் முதலாளி எழுந்திருப்பார் இயேசு வரும்போது. They that are sleeping, dead in Christ, they shall be caught up in the first when the Lord comes. முதலாளி இவங்க காதுதான் சத்தம் கேட்கும். Only they will hear the voice first. 1 கொரிந்தியர் 15 இதோ ரகசியத்தை அறிவிக்கிறேன்னு நாம் படித்தோம். Is behold I reveal a mystery. அவர் எக்கால சத்தத்தோடு வரும்போது, when he comes the voice of the trumpet, என்ன சத்தம் கேட்கும்? What voice will be heard? இந்த குழி கிட்ட வந்தா அந்த சத்தம் கேட்கும். At this grave voice will be heard. எப்படி படிச்சோம் படிங்கள்? நித்திரை பண்ணேன் பரிசுத்தவான்கள், நான் நித்திரை பண்ணினேன், இருதயம் விழித்திருக்கு. My heart was weak. பரிசுத்தவான்கள் மரித்தாலும் இருதயம் விழித்து கொண்டிருக்கு. கதவை தட்டு போல
இயேசு வரும்போது இங்கே வந்து சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? கதவு தட்டுற சத்தம். When Jesus is coming, a voice of knocking will be heard here. என் சகோதரி, என் சகோதரனே, என்ன பெரிய பத்தின பெரியமே, இருங்க கொஞ்சம் நில்லுங்க. அந்த 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சத்தம் கேட்காது. That near the 1 kilometer far away, that voice will not be heard. ஒரு குடிகாரன் துன்மார்க்கம் மரித்து அடக்கம் பண்ணப்படுறது. A drunkard, wicked man died, is buried. பவுல் சொன்னது போல இந்த தேகத்தில் குளிர்ந்தாலும் குளிராலும் போனாலும் தேவனை பிரியப்படுத்துகிறோம். As the Apostle Paul says, either present the body or not present the body, I please God. நம்முடைய பாஸ்டர் ஜோயல் அவர்கள் தேவனை பிரியப்படுத்தி கடைசி மட்டும் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். Pastor Joel pleased God till the end, he ran this race. இங்கே தான் சத்தம் கேட்கும். Here the voice will be heard. பிரியப்படுத்தினியே, You pleased me. எனக்காக நீ பாடுபட்டியே, You suffered me, you suffered so much. நீ சத்தியத்தை மறுதலிக்காமல் கடைசி மட்டும் நீ நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடிச்சே. You did not deny the truth till the last moment. You fought the good fight. மற்ற உலகத்தான போல நீ துன்மார்க்கம் ஜீவிக்கலையே. You did not live a wicked life with the worldly people. உலகத்தான போல நீ பாவத்தில் அடிமைப்படலையே. Like the worldly people did not engage in sin. என்னை பிரியப்படுத்தின என் சகோதரனே சகோதரியே. My brother sister who pleased me, my beloved. என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமேன்னு சத்தம் கேட்கும். See, he was heard, my beloved. அதான் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். That's the thing we have to heard. ஒருபோதும் அந்த குடிகாரன் காதில் கேட்க போறதில்ல. The drunkard's grave, that voice will not be heard. இந்த உலகத்தில் எத்தனோ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார்கள். So in the world, so many unsaved people are dead and buried. அவனும் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுன்னு சொல்லும்போது, as they resurrected in their own order means, உயிர்த்ததில் 7 வருஷம் உண்டு. There are 7 orders of resurrection. சொல்ல நேரம் இல்லை. We have no time to say. ஆனால் பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்ததில் பங்கு பெறுவார்கள். Saints will partake in the first resurrection. முதலாம் உயிர்த்தல் பங்குலும் பரிசுத்தவானும் பாக்கியவான். Blessed and holy is the partaker of first resurrection. முதலாம் உயிர்த்தல் இவருடைய காதில் என்ன சத்தம் கேட்கும்? In the first resurrection, what voice you will hear? என் பிரியமே, my beloved. என்ன அருமையான சத்தம். What a beautiful verse. இயேசு வரும்போது என்ன சத்தம் கேட்க போறோம் நம்ம பார்த்தோம். When Jesus comes, voice will be heard. பிறகு என் புறாவே, my dove. பரிசுத்தமா ஜீவித்த என் புறாவே. Oh dove, we lived a holy life. ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். Truly he preserved his holiness. இந்த உலகத்தில் அவர் பரிசுத்தமா ஜீவித்தார். Truly he lived a holy life. என் உத்தமியே, my undefiled. என்ன உத்தமியே, என்ன உத்தமி? What is undefilement? உனக்கு வியாதிப்பட்ட, you were sick. கையில் ஒரு கட்டி வந்து, the boil came in the hand. ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாவது மருந்து மாற்றா விட்டா இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். Put one injection, some first you could have been alive for some time. ஒரு 2 வாரத்துக்கு முந்தி ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டு ஒரு ஊசி போட்டு இன்னொரு படைச்சிருப்பார். Maybe 2 weeks back would take a little bit of medicine, put injection, so we would have been maybe survived. அப்படி நீ இன்ஜெக்ஷன் போட்டு மற்ற மருந்து மாத்திரை சாப்பிட்டு நீ உயிர் பிழைக்கலே. He did not live after putting some injection or putting tablets. உத்தம விசுவாசத்தை காத்துக்கொண்டே. He said, I just preserved my faith undefiled. உலகத்தாண்ட காதல கேட்காது. For the worldly man's ears he will not hear. அவர்கள் ஒரு வியாதிப்பட்டா உடனே ஹாஸ்பிடல் போய் பரிகாரம் தேடுறாங்க. If they're sick, they go to hospital and they go for treatment. உடனே அவங்க எத்தனை வருஷ காலமா ஜீவிக்கிறாங்க. They live for such a long time. இதே பாஸ்டர் ஜோயல் பாஸ்டர் ஜீவிச்சிருக்கலாம். Even this pastor of Joel would have survived for some more time. உத்தம விசுவாசத்தை காத்துக்கொண்டார். But he preserved his undefiled faith. மருந்தினாலோ மாத்திரையினாலோ இன்ஜெக்ஷன் பண்ணி நான் சரீரத்தை கரைப்படுத்த மாட்டேன். I will not defile my body with medicine, injection or tablets. இன்ஜெக்ஷன் போட்டோ வேற எந்த விதத்தில் கரைப்பட்டால் இந்த சரீரம் உயிர்த்தார். After putting injection and defiling the body, this body cannot be resurrected. ஆனாலும் அந்த மேன்மேன் இடத்துக்கு போய் சேர முடியாது. It may be resurrected, it will not go to the high place. பாவியிலிருந்து உயிர்த்ததில் கடைசி. The son's resurrection will be the last. அந்த 7ஆம் வருஷத்துல அவங்க உயிர்த்து வருவாங்க. The 7th order they will be resurrected. அதுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும். They'll get the reward. அவனும் அதுக்கேற்ற பிரதிபலன் அடைப்பாரா மரியா அவர் வர போறார். He is going to come to give them according to their works. ஆனா நம்முடைய பாஸ் ஜோயல் என்ன? But what will be up of us Joel? உத்தமமாய் விசுவாசத்தை காத்துக்கொண்ட உத்தமனே. Oh undefiled preserved my faith. உத்தமியே. Oh undefiled. நீ எந்த பரிகாரத்தையும் தேட போகாம விசுவாசத்தில் உத்தமையா இருந்தே. Not going after any treatment, you stood undefiled. அதான் நம்முடைய ஜீவியம். That's our life. உலகத்தானுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? What's the difference between me and the worldly people? கரைப்பட்டு அவர்கள் தங்கள் ஜீவித்தை கெடுத்துக் கொள்வார்கள். They are defiled and spoiling their life. நம்ம ஏன் மருந்து மாத்திரை சாப்பிடாம காரணம் எப்படியாவது நாம் மகிமையடையணும். Why we don't eat medicine? Some of us are glorified. மேன்மையான உயிர்த்தெழுதல் நாம் எபிரேயர்ல படிக்கிறோம். We read in the Hebrews about that higher resurrection. நேரம் இல்லை 11:35 படிங்கள். Read 11:35. ஸ்திரீகளால் சாகக்கூடிய தங்களுடைய உயிரோடு எழுந்துக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைபடிக்கு விடுதலை பெற சம்மதியாமல்
வாதிக்கப்பட்டார். பாருங்க 2 வாரம் ஒரு வாதிக்கப்பட்டு இவர் ஜீவனை விட்டு. See, 2 weeks he was going on afflicted. See what has happened. என்ன காரணம்? What is the prophet? அந்த வசனத்தில் சொன்னபட்டபடி As in the word of God, மேன்மையான உயிர்த்தெழுதலும்படிக்கு விடுதலை பெற சம்மதியால் வாதிக்கப்பட்டார். to attain the better resurrection, he had this pain in his body. நான் முன்ன சொன்னது போல ஒரு ஊசி போட்டோ 2 மாத்திரை சாப்பிட்டு அவர் விடுதலை பெற்றிருப்பார். We are told taking one injection, taking 2 இப்போ நமக்கு யாரும் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அடக்கறன்னு தேவையில்லை. You need not come also. There's no need of burial also. இவர் விடுதலை பெற சம்மதிக்கல. But he did not allow the deliverance. ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது அப்படியே வாதிக்கப்பட்டு அவர்கள் மரிக்கிறார்கள். So many saints of God die with this deep affliction. எவ்வளவு வேதனை பாருங்க. See, so much of pain. நான் கேள்விப்பட்ட 2 வாரமா அந்த வேதனை சகிக்க முடியல. See, 2 weeks he was bearing the pain. வாதிக்கப்பட்டு அவர் ஜீவன் போச்சு. Afflicted, he gave his life. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. That's what that verse says. மேன்மையான உயிர்த்தெழுதலும்படிக்கு அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். Not accepting deliverance to obtain the better resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை தானம் தந்திருக்கார். God has given us the hope of resurrection. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகத்துல அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நம்பாமல் இருக்கார்கள். Thousands of people in the world, they don't believe about resurrection. நம்முடைய பாஸ்டர் ஜோயல் அருமையான ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலை போறார். Our pastor Joel is worthy of the first better resurrection. வரும்போது அந்த சத்தம் அவர் காதுல கேட்க போகுது. When the trumpet voice, the trumpet is heard. தட்ட மணவாளனுடைய சத்தம். The voice of the bridegroom. என் பிரியமே. Oh my love. என் சகோதரனே. My brother. என் உத்தமியே. My undefiled. கதவை திற. Open the door. நீ உத்தமமாய் இந்த உலகத்தை ஜீவித்தாய். You lived on this earth undefiled. தேவனுக்கு பயந்து உத்தமமாய் ஜீவித்தாய். You lived life undefiled for God. உன் சரீரத்தை கரப்படுத்தல. You did not defile your body. கரப்படக்கூடிய எத்தனை சந்தர்ப்பம் வந்தது. So many times came your body could be defiled. நீ கரப்படுத்தாமல் நீ அங்க போய் சேர போற. Without undefiled your body you could join there. இயேசு ஆகிய மணவாளன் வரும்போது அவர் அந்த சத்தத்தை கேட்க போறார். When Jesus the bridegroom comes, he'll hear that voice. கண்களை நாம் மூடுவோம். Shall we all close our eyes? முடிவு என்ன? What is our end? நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கும் முடிவு நன்றா இருக்க வேண்டும். Oh, let our end be better than the beginning. சில நல்லா ஆரம்பிக்கிறாங்க, முடிவு மோசமா போகுது. Many start but the end is not good. நம்முடைய பாஸ்டர் ஜோயல் அப்படி இல்ல. But Joel is not so. அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு from the day he was saved மட்டும் till now அவர் ஊழியத்தை செய்து முடித்தார். He finished his ministry. கர்த்தர் வரும்போது பிரியமேன்ற சத்தம் அவர் காதுல கேட்கும். Oh, when the Lord comes, voice the trumpet will hear. நம்முடைய காதை அந்த சத்தம் கேட்கட்டும். You truly hear that voice. நம்ம ஒப்படைப்போமா? Shall we all surrender? Praise you. Amen. Hallelujah. Hallelujah. Oh, Jesus. Amen. Come on, come on, oh, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise Thee, praise Thee, praise Thee, praise Thee. Amen. Hallelujah, hallelujah. Oh, Jesus, hallelujah. Amen. As we heard, this body, this earthly body is going to put on the heavenly body. இதோ நாம் கேட்டது போல இந்த பூமிக்குரிய சரீரம் அந்த பரலோக சரீரத்தை தரித்துக் கொள்ளும். Shall we all praise God? நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise Him. Amen, hallelujah. This mortal body is going to put on immortality. Let us praise God. இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும். அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, hallelujah. Even though this earthly tabernacle may perish, we have a hope. We have an eternal building. We have an eternal house in the eternal kingdom of God. For that hope shall we all praise God. பூமிக்குரிய கூடாரமாக இந்த கூடாரம் ஐந்து போனாலும் கைவேலால் கட்டலுக்கு நமக்கு ஒரு நித்திய கூடாரம். அதுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Oh, with that hope we are going to bury this body. For the hope of resurrection given to us, let us praise God. அந்த நம்பிக்கையோடு சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். நம்ம தந்ததான உயிர்த்தெழுந்த நம்பிக்கைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அருமையான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் ஜோயல் தாஸுடைய அடக்க ஆராதனைய ஆண்டவரே இமட்டும் நடத்த அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாயின் கருவில் உருவாகும் முன்னாக சியோனாக கண்டீர். ஆண்டவரே இந்த கடைசி காலத்தை பேர் பிரித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று
பரிசுத்தாய் பெற்ற மெல்கிசதேக்கு முறைமையின்படி பிரதான அப்போஸ்தல ஊழியத்துக்காக வேறு பிடித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரதிஷ்டை உள்ள ஊழியத்தை செய்யும்படியா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின் செல்லும்படியாக பல தேசங்களிலும் பல இடங்களிலும் பல கிராமங்களிலும் மக்காக ஆண்டவரே நீ பாடுபட்டது போல தியாகமான ஒரு ஊழியம் செய்து கர்த்தாவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு பூர்ணம் அடைந்துள்ள கிருபைக்காக ஸ்தோத்திரம். இவரை கொண்டு செய்த ஊழியங்களுக்கா தேசங்களுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தாரன் கர்த்தாவே ஆறுதல் படுத்தனவே ஆண்டவரே. நீ வரும்போது கர்த்தாவே அந்த மணவாளனுடைய வருகையில் மணவாட்டி கூட்டத்தில் இந்த கர்த்தாவே ஜோல்தாஸ் பாஸ்டன் கூட்டிக் கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். உத்தமியே என் மணவாளியேன்னு சொல்லி பிரியமானவளே என்று கர்த்தாவே நீத்தியத்தில் ஒரு சத்தம் கொடுக்கும்போது ஆண்டவரே இந்த கல்லறையை விட்டு மறுபடப்படையால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாம் பங்குள்ள பாக்கியவானும் பரிசுத்தமாக இருக்கிறான். இவர் மேலே இரண்டாம் அறைத்து மரணத்துக்கு அதிகாரம் சொன்னது போல ஒரு நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்த மக்களை கர்த்தாவே ஆறுதல் படுத்தணுமே. அருமையான பாசு ஜீவிச்சது போல ஆண்டவரே மரித்தும் இன்று பேசி கொண்டிருக்கான்னு சொன்னது போல ஒரு வார்த்தையின்படியே ஜீவித்து கவனமாக பின்பற்றி கர்த்தாவே தேவத்தோடு பின்பற்றி மறுரூபத்தில் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. நீ சிவனை கேட்டு தமது மகிமையில் வெளிப்பட போறபடினால ஸ்தோத்திரம். ஒருவரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. யாவரும் அந்த மாசத்தை வரைக்கிறோம் தகுதிப்படுத்தும் கிருபையுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Praise your God. Praise your God. Amen. Hallelujah. Oh, Jesus. Hallelujah. Praise your God. Praise your God. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Righteous and holy Father, we praise and thank thee once again for the glorious work, Lord, you have done in the late pastor's life. Death is not an end. It is a gateway to heaven, Lord. Hallelujah. Oh, thou hast overcome hell and death, and thou hast given us the Lord hope of glory. Hallelujah. Oh, thou hast given us victory. Therefore we praise and thank thee, O God. One day, oh, we are going to hear the trumpet sound, Lord. At that time, those who are dead in Christ, they will arise. Yes, Lord. At that time, our dear pastor also, oh, is going to be resurrected. Amen. Therefore we praise and thank you, O God. Thank you for the hope of resurrection and transformation given to us, O Lord. We give all the praise and honor and glory to thee in Jesus' name. Amen. Oh, death, where is thy sting? Oh, grave, where is the victory? The sting of death is sin, and the strength of sin is the law. Thanks be to God, who has given us victory through our Lord Jesus Christ. Amen. Amen. Oh, Karabalaka to the big. Oh, Karabalaka to the big. Hallelujah. Hallelujah. Oh, Idabalaka to the big. Amen. Amen. Hallelujah. Amen. 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 Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us with all saints, now and until Jesus comes in glory. Amen. Amen. Hallelujah. 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 Hallelujah.